வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு குறித்து கலந்துரையாட இலங்கையின் பிரதிநிதிகள் குழு வாஷிங்டனுக்கு விஜயம் செய்ய உள்ளதாக தகவல். மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு அமைச்சு மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் சந்தன அபேரத்ன சுட்டிக்காட்டு. சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பயன்படுத்திய மொழி மற்றும் நடத்தை தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் விசாரணை நடத்துமாறு சபாநாயகரிடம் கோரிக்கை. அரசின் காணி அபகரிப்பு வர்த்தமானிக்கு எதிராக சட்ட நடவடிக்கைக்கு சட்டத்தரணிகள் குழாம் தயாராக உள்ளதாக சுமந்திரன் அறிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத்ன நேற்று தனது கையொப்பத்துடன் உரிய சான்றுரையை வழங்கி வெளிநாட்டு கடன்கள் சட்டமூலத்தை உறுதி செய்தார். இந்த சட்டமூலம் இரண்டாவது வாசிப்பு விவாதத்திற்கு பின்னர் குழுநிலையில் விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதுடன் அதன் பின் நடைபெற்ற மூன்றாவது வாசிப்பிற்கு பிறகு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. முதலில் 2025 மே 8 இந்த சட்டமூலம் பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய இந்த சட்டமூலம் 2025 ஆண்டின் எண் 6 வெளிநாட்டு கடன்கள் சட்டம் என்ற பெயரில் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நல்லிணக்கம் ஏற்படுத்துவதற்கும் போர்க்கால பொறுப்பு கூடல் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அரசாங்கம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து ஜெர்மனி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கேட்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெர்மனி பிற மேற்கத்திய சக்திகளோடு சேர்ந்து நீண்ட காலமாக பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யுமாறு வலியுறுத்தி வருகிறது. நாட்டின் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின் 4வது அதிகாரப்பூர்வ விஜயமாக அனுரகுமார ஜூன் 11 ஜெர்மனிக்கு செல்கின்றார். முன்னதாக அவர் இந்தியா, சீனா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு விஜயம் செய்தார். தனது ஜெர்மன் பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் போரிஸ் பிஸ்டோரியஸ் மற்றும் பாதுகாப்பு அமைச்சர் கேத்ரினா ரீச் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று கூறப்படுகிறது. முதலீடுகள் இலங்கை ஏற்றுமதிக்கான சந்தையாக ஜெர்மனி திறமையான பணியாளர்களின் இடப்பெயர்வு மற்றும் தொழில் பயிற்சி போன்ற துறைகளில் மத்திய அமைச்சரவை அமைச்சர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த இந்த விஜயம் கதவை திறக்கும் என்றும் அறியப்படுகின்றது. அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலக அழைப்பின் அடிப்படையில் வரி விதிப்பு தொடர்பான கலந்துரையாடல்களில் கலந்து கொள்ள இலங்கை தூதுக்குழு வாஷிங்டன் டிசி செல்கின்றது. இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தக உறவுகளை பலப்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இது இரண்டாவது நேரடி சந்திப்பாகும். இந்த நேரடி கலந்துரையாடலுக்கு வழிவகுத்தது பல கட்டங்களில் நடைபெற்ற இணையவழி ஆலோசனைகள். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி அலுவலகம் மற்றும் இலங்கையின் சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கிடையே இவை நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பு இரு நாடுகளுக்கும் பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்த உறுதியாக இருக்கின்றன என்பதை காட்டுகின்றது. தற்போதைய பொருளாதார முன்னுரிமைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக ஒத்துழைப்பை மேம்படுத்தும் புதிய வழிகளை ஆய்வு செய்வதோடு இலங்கைக்கு நன்மை தரக்கூடிய மாற்றுத் தீர்வுகளை பெறுவதே இந்த கலந்துரையாடல்களின் முக்கிய நோக்கமாகும். இந்த விஜயத்திற்காக முன்னதாக நாட்டின் நலன்கள் முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் உயர் அதிகாரிகள் ஜனாதிபதி செயலகத்தில் ஒன்று கூடியிருந்தனர். எதிர்வரும் பேச்சுவார்த்தைகளில் இலங்கை பெற வேண்டிய ஆதாயங்கள் மற்றும் அணுக வேண்டிய பொருளாதார உக்திகள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது. இந்த ஆலோசனையில் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்சன சூரியபெரும, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க, நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KMM ஸ்ரீவர்தன, வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் KA விமலேந்திர ராஜா, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹுலங்கமுவ, சட்டமா அதிபர் திணைக்களத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நிர்மால் விக்னேஸ்வரன், வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சை பிரதிநிதித்துவப்படுத்தி தர்ஷன பெரேரா ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். தொழிற்சங்க பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற போராட்டம் மற்றும் அவசர கலந்துரையாடல்களை தொடர்ந்து ஊழியர் அறக்கட்டளை நிதியத்தில் ஊழியர்களின் சம்பளம் தொடர்பான குறைகளை தீர்க்க விரைவான நடவடிக்கை எடுப்பதாக தொழிலாளர் பிரதியமைச்சர் மஹிந்த ஜாசிங்க உறுதியளித்துள்ளார். பிரதியமைச்சருக்கும் ETF வாரிய தொழிற்சங்க உறுப்பினர்களுக்கும் இடையே நடைபெற்றிருந்த ஒரு கூட்டத்திற்கு பிறகு இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டது. இதன்போது சம்பள கொடுப்பனவுகளில் பல முரண்பாடுகள் வெளிச்சத்திற்கு வந்தன. தொழிற்சங்க பிரதிநிதிகளின் கூற்றுப்படி சில ஊழியர்கள் அரசு துறை ஊழியர்களுக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட சம்பள உயர்வுகளை பெறவில்லை. மற்றவர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் குறைப்பை அனுபவித்தனர். சிலர் 30% வரை கடுமையாக குறைக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. ETF தலைவர் சோமஸ்ரீ ஏகநாயக்க சம்பளத்தை குறைக்க முடிவு செய்ததாக கூறப்படும் முடிவை கண்டித்து ETF ஊழியர்கள் அதன் தலைமையகத்திற்கு வெளியே ஒரு போராட்டத்தை நடத்திய போது பதட்டங்கள் அதிகரித்தது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக துணை அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க உடனடியாக கமிஷனர் ஜெனரல் ஏகநாயக்கவை தொலைபேசிகள் தொடர்பு கொண்டு ஊழியர்கள் எழுப்பிய கவலைகள் குறித்து விவாதித்திருந்தார். ஒரு தீர்வை விரைவுபடுத்தும் முயற்சியில் அவர் மேலாண்மை சேவைகள் துறையையும் தொடர்பு கொண்டார். இந்த கலந்துரையாடல்களை தொடர்ந்து துணை அமைச்சர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்கள் மற்றும் தொழிற்சங்க உறுப்பினர்களிடம் நிலைமையை சரி செய்து ETF-இல் நியாயமான சம்பள நடைமுறைகளை மீட்டெடுக்க உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தொடர்புடைய துறைகள் மற்றும் அதிகாரிகளோடு ஆலோசனைகள் தொடரும் நிலையில் வரும் நாட்களில் அமைச்சகம் மேலும் நடவடிக்கைகளை அறிவிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது.
தொழில்நுட்ப ரீதியில் மாகாணங்களுக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் அமைச்சு தளத்தில் முன்னெடுக்கப்படுவதாகவும் மாகாண சபைகள் உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் பொது நிர்வாக அமைச்சர் சந்தன அபேரத்ன குறிப்பிட்டுள்ளார். வெள்ளிக்கிழமை பாராளுமன்ற அமர்வில் சபை ஒத்திவைப்பு வேளையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிசாம் காரியப்பர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நிஷாம் காரியப்பர் ஜனாதிபதி மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டுக்குள் நடத்துவதாக அறிவித்திருந்தார் என்பதை நினைவுபடுத்தி அதற்கான சட்டமூலங்கள் தயாரிக்க அமைச்சு எந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளது என்பதை கேட்டார். மாகாண சபைகளை அனைத்து மாகாணங்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்றும் இதற்கு முன்னாள் எம்பி சுமந்திரன் வைத்த தனிநபர் பிரேரணை நிறைவூட்டப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் சந்தன அபேரத்ன தேர்தலுக்கான சட்ட ரீதியான தீர்மானங்கள் தேவைப்படுவதால் அமைச்சு தரத்தில் ஆரம்ப நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த மாதங்களில் உள்ளூராட்சி மன்றம் தேர்தல்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருந்ததாகவும் இப்போது மாகாண சபை தேர்தலுக்கான தயார் நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன என்றும் கூறியுள்ளார். முன்னாள் அமைச்சர் பைசல் முஸ்தபா மற்றும் சுமந்திரன் முன்வைத்திருந்த யோசனைகள் தொடர்பாக விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தேர்தல் விஞ்ஞாபனத்தின்படி மாகாண சபை தேர்தல் விரைவில் நடத்தப்பட வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் மக்கள் நலனுக்காக நிர்வாக அமைப்பை ஸ்தாபிக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் வலியுறுத்தியிருந்தார். 2025 மே 20 அன்று சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க பயன்படுத்திய மொழி மற்றும் நடத்தை முந்தைய சபை முதல்வர்களின் நல்லடக்கம் மற்றும் மரியாதைகள் மிக்க பண்புகளை முற்றிலும் புறக்கணிப்பதாக இருந்ததாக கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தில் விசாரணை நடத்துமாறு சபாநாயகரிடம் எழுத்து மூலமாக கேட்டுக் கொண்டுள்ளனர். 2025 மே 23 சபாநாயகரிடம் கையளிக்கப்பட்ட குறித்த கடிதத்தில் மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: 2025 மே 20 அன்று நிலையியல் கட்டளை 92 கீழ் பாராளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பாக சபாநாயகரின் அனுமதியோடு உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர உரையாற்றினார். இதையடுத்து ஆளும் தரப்பை சேர்ந்த உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன சபாநாயகரின் அனுமதி மற்றும் நடைமுறையை நிலையான கட்டளையை கேள்விக்குள்ளாக்கியவாறு உரையாற்றினார். இந்த சூழ்நிலையில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க தாக்கத்திற்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தி தயாசிரி ஜெயசேகர் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அவரின் இந்த நடவடிக்கை நிலையியல் கட்டளை 91 பிரிவுக்கு எதிரானதாகும். 10வது பாராளுமன்றத்தின் தொடக்க நாளிலிருந்து சபை முதல்வர் மேற்கொண்ட செயல்பாடுகள் முந்தைய சபை முதல்வர்கள் கடைபிடித்த ஒழுக்க நெறிகளுக்கு முரணானவையாகவே இருந்து வருகிறது. எனவே 2025 மே 20 அன்று சபை நிகழ்வுகளில் சபை முதல்வர் பின்பற்றிய நடத்தை தொடர்பான விரிவான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்று அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் 28 அன்று வெளியிடப்பட்ட காணி அபகரிப்பு நோக்கமுடைய அரசு வர்த்தமானியை ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகளில் பிரதமர் ஹரணி அமரசூரிய தீர்மானம் எடுக்க தவறியதை அடுத்து எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நில உரிமையாளர்களை நேரில் சந்தித்து சட்ட நடவடிக்கைகள் எடுக்கும் திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறியதாவது: 2025 மார்ச் 28 வெளியிடப்பட்ட வர்த்தமானி மூலம் வடக்கு மாகாணத்தில் வவுனியா தவிர்ந்த 4 மாவட்டங்களில் 5940 ஏக்கர் காணியை அரச காணியாக சுயமாக அறிவித்தது தொடர்பாக தமிழர்களின் நில உரிமைகளை பாதுகாப்பதற்காக எங்களது கட்சி தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்தது. அந்த வர்த்தமானியின்படி 3 மாதங்களில் மக்கள் தங்கள் காணி உரிமைகளுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று அரசாங்கம் விதித்திருந்த நிபந்தனையை மறுபரிசீலனை செய்து அதை திரும்ப பெற வேண்டும் என்பதே எங்கள் வலியுறுத்தல். இந்த நிலையில் காணி அமைச்சின் மூலம் ஒரு கடிதம் வெளியிடப்பட்டாலும் அது சட்ட ரீதியில் பூரண வலுவுடையதல்ல. வெள்ளிக்கிழமை பிரதமர் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களை சந்தித்த போதும் வர்த்தமானியை ரத்து செய்வதற்கான உறுதியான பதில் எதுவும் வழங்கப்படவில்லை. எனவே நாங்கள் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க தயாராகியுள்ளோம். அதன்படி 4 மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் நில உரிமையாளர்களுக்கு இலவசமாக சட்ட ஆலோசனைகள் மற்றும் உதவிகளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் ஆரம்பமாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு வெற்றிலைக்கண்ணி ராம்பு விளையாட்டு மைதானத்தில் சட்டத்தரணிகள் குழு ஆலோசனைகளை வழங்கும். மத்திய மாவட்டங்களில் நடைபெறவுள்ள அதே மாதிரியான நடவடிக்கைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை நோக்கி பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்காக பிரித்தானிய அரசு புதிய நோய் அபாயங்களை முன்னிறுத்தும் வகையில் புதுப்பிக்கப்பட்ட பயண எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது. நுளம்புகள் மூலம் பரவும் நோய்களுக்கான அபாயம் அதிகரித்துள்ளதை உள்ளடக்கிய வகையில் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. சிக்கன்குனியா, டெங்கு மற்றும் ஜிகா வைரஸ் போன்ற நோய்களின் அபாயங்கள் குறிப்பாக இந்த காலத்தில் இலங்கையில் இருப்பவர்களுக்கு தீவிரமாக உள்ளதாக அந்த ஆலோசனையில் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இலங்கையில் தங்கியிருக்கும் போது இத்தகைய நோய்களில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக தடுப்பு நடவடிக்கைகள் மிக முக்கியமானவை என்பதையும் பயணத்தை திட்டமிடும் போது அதனை முதன்மையாக கருத வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் இலங்கைக்கு செல்லவிருக்கும் பயணிகள் தங்கள் பயணத்திற்கு குறைந்தது 8 வாரங்களுக்கு முன்னர் தேவையான தடுப்பூசிகள் மற்றும் சுகாதார ஆலோசனைகளை பெறும் வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சுகாதார நிபுணர்கள் பரிந்துரைத்துள்ளனர். எனவே இலங்கைக்கு பயணிக்க முனைவோர்கள் சுகாதார அபாயங்களை கருத்தில் கொண்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பயணிக்க வேண்டும் என்று பிரித்தானிய அரசு தனது குடியிருப்பாளர்களை கேட்டுக் கொண்டுள்ளது.